அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக தலைவர் அன்புமணி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? அரியலூரில் டால்மியா சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுண்ணாம்பு கல் சுரங்கம் இயங்கி வருகிறது. இதனால் இப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வழக்கறிஞர் கே பாலு உள்ளிட்டோர் சுரங்கத்திற்குள் நுழைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். இது தொடர்பாக டால்மியா நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜா ரஞ்சித் சிங் அளித்த புகாரின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அரியலூர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் எந்தவித வன்முறையும் நடைபெறவில்லை என கூறி வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.